ஒரு தவம்தான். அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் பொழுதும் அவன் உயிரில் ஒரு பகுதியையே எய்கிறான். அந்த அளவுக்கு தனுர் வேகத்தை தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்து இருக்கிறார். அத்தோடு வனவாசத்தில் இருந்த பொழுது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்ந்ததால் அவன் அம்பு எல்லாம் அழிவை கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறி பாய்கிறது. நமக்கு எதிராக அவன் பாதுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம் போன்ற தெய்வீக மகா பிரளய அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்றார் துரோணர். நீங்களும் தாத்தா பீஷ்மரை போல அவர்களின் புகழ் பாடாமல் நம்முடைய சேனைகளை காப்பாற்றுங்கள் துரோணரே என்று கடுகடுத்தான் துரியோதனன். செவிடன் காதில் ஊதிய சங்கு கேட்கவா போகிறது என்று துரோணரும் அர்ஜுனனின் திறமைகளை பார்த்து வியந்தவாறே போர் புரிந்து கொண்டிருந்தார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்ததா? அர்ஜுன்